இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துடாதீங்க, பெரிய தப்பாயிடும். ஒரு நல்ல லாயரை வச்சு ஒவ்வொரு பேப்பரையும் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த 10-15 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைய வேண்டியதுதான். நம்ம பணமும் நேரமும் தான் வீணாகும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து நாம என்ன பண்ணணும்? நாம வாங்க போற அந்த பில்டிங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி தான். இங்க தான் நிறைய பேரு ஒரு தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு 5000 ரூபாயோ 15000 ரூபாயோ செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த சின்ன செலவு உங்களை எவ்ளோ பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்த போகுது தெரியுமா? ஆமாங்க, அந்த சின்ன இன்ஜினியர் ஃபீ ஃபியூச்சர்ல நீங்க லட்சக்கணக்கில் பண்ண வேண்டிய ரிப்பேர் செலவுல இருந்து உங்களை காப்பாத்தும். அதனால ஒரு சில ஆயிரங்களை மிச்சம் பண்ணலாம்னு நினைச்சு பல லட்சங்களை இழந்துறாதீங்க. ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் வந்தா என்னெல்லாம் செக் பண்ணுவாருன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல பில்டிங்கோட மெயின் ஸ்ட்ரக்சர், அதாவது தூண்கள் பீம்ல எல்லாம் ஏதாவது கிராக் இருக்கான்னு பாப்பார். அப்புறம் சுவத்துல ஈரம் கசிதா, பெயிண்ட் உறிஞ்சு வருதான்னு பாப்பார். அதுக்கப்புறம் வயரிங், பிளம்பிங் எல்லாம் சேஃபா இருக்கா, தண்ணி பிரஷர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுவார். கடைசியா டைல்ஸ் எல்லாம் சரியா ஒட்டி இருக்கா, தர சமமா இருக்கான்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து ஒரு முழு ரிப்போர்ட்டா உங்க கையில கொடுத்துடுவார். சரி, இப்போ வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ், அதோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா வீடுங்கிறது வெறும் 4 சுவர் மட்டும் இல்லையே. அந்த வீட்ல நம்ம வாழ போறோம். சோ அந்த ஏரியா எப்படி இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys